கிளவுட்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப லக்கி. அவங்களுக்கு டெஸ்ட்ல ஒரு விஷயமே இல்ல. ஓ, எனக்கு டெஸ்ட்னாலே ஒரே அலர்ஜியா இருக்கு. கிளாஸ் முடிஞ்சோ இங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போலையா? சார், எனக்கு வீட்டுக்கு போக முடியாது. ஏண்டா செல்லம்? சார், மறுபடியும் எனக்கு ஜீரோ கிடைச்சிருக்கு. இந்த பேப்பரோட நான் வீட்டுக்கு போக மாட்டேன். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீ ஜீரோ வாங்கினதுக்காக ஸ்கூல்லயே தங்க முடியாதே. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நீ இப்போ உன் வீட்டுக்கு போய் உன் அப்பா அம்மா கிட்ட இந்த முறை நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கை சக்கரத்துல கஷ்டப்பட்டாதான் எதையுமே சாதிக்க முடியும். உன்னை காணும்னு உங்க அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்ப வீட்டுக்கு போ. சமத்து இல்ல? இப்பதான் புரியுது. நாம இனிமே கவலையே படக்கூடாது. வாழ்க்கையில நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். என்ன அருமையான வார்த்தை. இப்பவே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயாவது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நிஜமாவா சொல்றேன்? என்னால இதை நம்பவே முடியல. சுசுகா, ஹாய் நோபிட்டா, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு சூப்பர் கதை சொல்ல வந்திருக்கேன். அந்த கதையை கேட்டா உனக்கு கூட கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியே இருக்கும், தெரியுமா? யாரை பத்தி கதை சொல்ல போற? உனக்கு தெரியுமா, நாம வாழ்க்கையில தளர்ந்து போகவே கூடாது. வாழ்க்கை சக்கரத்துல நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். நம்மளோட கண்கள் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதான். ஒண்ணுமே புரியல. சமூகம் இருக்க நம்ம கண்கள் மட்டும் நம்ம பின்னால இருந்தா கூந்தல் மறைச்சிடும். அப்புறம் யாரையுமே பார்க்க முடியாது. நான் இப்ப சொல்றதுக்கான அர்த்தம் அது இல்ல. எதுவா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். பாய். ஓகே, நானும் கிளம்புறேன் நோபிட்டா. இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா கேட்காமலே இவங்க போறாங்களே. அறிவே இல்ல. சுனியோ, ஒரே ஒரு தடவை இந்த கதை கேட்டு பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சும்மா இருக்க நினைச்சியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் வெட்டி கதையெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. கைய விடு. உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நீ சரியான தத்தி. தத்தி கிட்டின்னு சொன்னா எனக்கு கோந்துரும். அப்படியே சிஷிய ஜியான விட்டு அடிப்பேன். யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா ஒருத்த கூட சிக்க மாட்டானே. நான் வீட்டுக்கு வந்துட்டேமா. வந்துட்டியா நோபிட்டா? எனக்கு உன்னோட மேத்ஸ் டெஸ்ட் பேப்பர் கிடைச்சிருக்கு. எங்க காட்டு. இதெல்லாம் மறக்க மாட்டாங்களே. டெஸ்ட் பேப்பர் காட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். என்ன விஷயம்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. நம்ம எப்பவுமே கவலைப்பட்டு மனம் தளர கூடாது. வாழ்க்கை சக்கரத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கணும். கவலைப்படாம இருக்கணும்னா முதல்ல டெஸ்ட் பேப்பரை காட்டு. சரிமா. நோபிட்டா, மறுபடியும் ஜீரோ வாங்கிருக்கியா? நடந்தது நடந்து போச்சுமா. இனிமே நம்ம நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும். ஓ, வாயை மூடுறியா? எனக்கே அட்வைஸ் பண்ணாத. ஏன் எல்லா பேப்பர்லயும் நீ ஜீரோ வாங்குற? ஒரு மணி நேரம் ஆச்சு. நோபிட்டாவுக்கு இன்னைக்கு போலதான் போல இருக்கு. சுசுகா கிட்டயும் சுனியோ கிட்டயும் அம்மா கிட்டயும் ஒரு நல்ல கதையை பத்தி சொல்லலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா யாருமே அந்த கதையை கேட்க மாட்டாங்க. ஆனா அது என்ன மாதிரியான கதை நோபிட்டா? அது ஒரு அற்புதமான கதை மட்டும் இல்ல, உண்மையான கதை. அப்புறம் ஏன் அந்த கதையை கேட்க யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க? யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. உனக்கு ஓகேனா நீ அந்த கதையை என்கிட்ட சொல்லல நோபிட்டா. நிஜமாவே அந்த கதை கேக்குறியா? ஆமா, ஏன்னா அவ ஃப்ரெண்ட் ஆச்சு. தேங்க் யூ டோரேமான், நீ உண்மையிலே ரொம்ப நல்லவ. சரி, இதுக்கும் அழாத. அந்த கதை என்னன்னு சொல்லு. நான் கேட்க ஆவலா இருக்கேன். நாம தேவையில்லாம கவலைப்படக்கூடாது. வாழ்க்கை சக்கரத்துல முன்னேறி போறது உண்மையா? என்ன சொல்ற நீ? இது கஷ்டமான கேள்வியா இருக்குல்ல. நீயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. ஐயோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதா? ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா? என்ன ஒண்ணுமே ஆகலையா? இப்ப நான் என்னது சொல்றது? அப்படியா? எதுவும் சொல்ல மாட்டியா? நீயும் என் பேச்ச கேட்க மாட்ற. என்ன புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ண மாட்டேங்கிற. நான் தனியாவே இருந்துக்கிறேன். நான் யார்கிட்டயுமே இனிமே பேச போறது இல்ல. நான் சொல்ற விஷயம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? உனக்காக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருளை வச்சிருக்கேன். இது என்ன புது மேஜிக் டோரேமான்? இந்த மைக் மூலமா நம்ம மனசுல இருக்கிற வேவ்ஸ் வெளியே வந்துரும். நம்ம குரல்ல கேக்குறவங்க மெய் மறந்து போயிடுவாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம வேலையை முடிஞ்சிடும். உண்மையாவா சொல்ற? நோபிதா, இது உன் கையில இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. என்ன டோரேமான், உண்மையாவா சொல்ற? ஆமா, நீ ரொம்ப அழகா பேசுற. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க நோபிதா. டோரேமான், இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. இதை எடுத்துக்கிட்டு நான் இப்ப வெளியே போறேன். நான் வெளியே போறேமா? நோபிட்டா, இப்ப என்கிட்ட நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நான் வெளியே போறேன்னு சொன்னமா. ஓ நோபிட்டா செல்லம், இப்பெல்லாம் நீ என்கிட்ட எவ்வளவு பெருமையா பேசுற தெரியுமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாம், என்ன விடுங்க.
பேரும் என்னாச்சுன்னே தெரியல. ஏன் என்ன இப்படி கொஞ்சுறாங்க? நம்பவே முடியல. என்ன இந்த ரோடு காலியா இருக்கு? உன் குரல் கேட்கவே இனிமையா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது பேச. இப்ப சொன்னதை சொல்ல. நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நான் உனக்கு அடிமை ஆயிடுவேன். சார், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. உங்க நட்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறேன். 15 வருஷமா இன்னும் கிடைக்கல. தயவு செஞ்சு என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. என்ன இந்த ஆளு என்ன விட மோசமா இருந்துட்டு இருக்கா? இவரை பார்த்தா தைரியமா தெரியுது. கேட்டு நான் மெய் மறந்து போயிட்டேன். பாடு பாடு நல்லா பாடு. நீ கத்துறது கூட சங்கீத மாதிரி தான் இருக்கு. உன் பாட்டை கேட்க நான் போய் பாட்டியை இதெல்லாம் வித்தியாசமா இருக்கே. நான் சொல்றத பார்த்து அழுவுறது ஓடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோட தேவை எப்ப வருது அப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஹாய் ஜியான். என்னலே நோபிட்டா எங்க கூட விளையாட வந்திருக்கியா? வாலே உன் க்ளவுஸ போட்டுக்கோ. விளையாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அந்த முக்கியமான விஷயத்த கேட்டனா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. அதெல்லாம் போகட்டும்ல. இப்ப நீ முக்கி சொல்ல போறியா இல்ல முக்காம சொல்ல போறியா? இவன் சரியான மொக்க சாமி. முக்கியமான விஷயம்னு மொக்கத்தனமா சொல்லுவ. அதெல்லாம் கேட்கணுமா? இப்ப எதுக்காக ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? என்னல சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? நீ சொல்லுத விஷயத்துல பிரயோஜனமே இருக்காது. நீ கேட்கதான் போற. நான் உங்க ரெண்டு பேரையும் கேட்க வைக்கதான் போறேன். அவ்வளவு போயிடுச்சா உனக்கு? சரியில்ல, ஏதோ கதை சொல்ல போறேன்னு சொன்னியே, அந்த கதையை எடுத்து விடு பாப்போம். சொல்ல கேட்கலாம். இப்ப சொல்ல மாட்டேன். இந்த கதையை சொல்ல எப்ப சந்தர்ப்பம் வருதோ அப்பதான் சொல்லுவேன். ஓகேவா? நிஜமாவா சொல்ற? என்னது? கதை நல்லா இல்ல. நீ தலையில நிப்ப. நான் சொல்றேன். இவன் தலைகீழ நிக்க போறானா? ரொம்ப காமெடியா இருக்கும். இல்ல, நீ சொன்னதை கேட்டு நல்லா வந்துட்டோம்ல. கதையை ஆரம்பி. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க. நான் இப்ப கதையை சொல்ல போறேன். நான் வச்ச மைக் எங்க காணோம்? எங்க போயிருக்கும்? என்னல எங்களை பார்த்தா உனக்கு கோமாளியா தெரியுதா? நீ எங்க கிட்ட அடிமை ஞாபகம் இருக்கா? இல்ல, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நான் கொண்டு வந்த மைக் காணாம போயிடுச்சு. இப்ப கதை சொல்லனாலும் பரவாயில்ல, தலைகீழ நில்லு. இல்லனா போயிடும் உன் பல்லு. இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் தொலைச்ச மைக்க கண்டுபிடிச்சதா உங்களுக்கு எல்லாம் கதையை சொல்ல முடியும். பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். அந்த மைக் எங்க போயிருக்கும்? வாங்க வாங்க எல்லாரும் வந்து கியூல நில்லுங்க. ஆஹா, பெண்கள் கூட்டம் தான் இங்க அலமோதுது. வாய்ஸ் கேட்கவே இனிமையா இருக்கு. யாரோட வாய்ஸா இருக்கும்? வாங்க, மலிவானவரை வந்து அழைத்து போங்க. இவர் குரல் கேட்டாலே காதுல தேன் பாயுது. இவர் குரல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நான் பெருசா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன்? இவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரே அழுகையா வருது. என்னால நிறுத்தவே முடியல. அது ஏன்னே தெரியல. நீங்க இப்படி அழுதீங்கன்னா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் இப்படி எமோஷனலா நடந்துக்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மைக் என்னோடது. அந்த மைக்க தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. சூப்பர், மைக் கிடைச்சிருச்சு. இந்த மைக் வச்சுதான் நான் கதை சொல்ல போறேன். எல்லாரும் எனக்கு ஃபேன் ஆகுறாங்க. என் கதையை கேட்க என்ன தேடியே ஓடி வரீங்களா? கொசு பயலே. எல்லாரும் எங்க போறாங்க? என்னோட ஷாக்கிங் ஸ்டோரி கேட்காமலே போறீங்களே. ஏய் நோபிட்டா, சீக்கிரம் வா. என்ன டோரேமான், நீ கூட நிக்க மாட்டியா? நில்லு டோரேமான், என்ன விஷயம்? எங்க போறீங்க? ஏய் நோபிட்டா, உனக்கு விஷயம் தெரியாதா? நாளைக்கு சுபாஷ் நம்ம பார்க்குக்கு வராங்களா? என்னது, அவங்கள வராங்க? உண்மையாவா சொல்ற? ஹலோ எவ்ரிவன், என் பேரு சுபாஷா. உங்களுக்கெல்லாம் டிராஃபிக்க பத்தி எடுத்து சில போலீஸ் சீஃபா வந்திருக்கேன். உங்களோட நல்லதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இது சொல்ல போறேன். அவங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்னு பாத்தியா? என்னால நம்பவே முடியல. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஒரு குரல் இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அளவுக்கு பாடலன்னா நான் ஏதோ சுமாரா பாடுறாங்க. என்னல நான் சொல்றது கரெக்டா? அட தூ வாய் மூடு.
உண்மையாவே சூப்பரா இருக்கு. நோபிட்டா நீ உண்மையிலேயே திறமைசாலிதான்ல. எங்களுக்காக இன்னொரு தடவை துப்பி காட்டு please. தயவு செஞ்சு மேடைக்கு வர சொல்லுங்க. மேடைக்கு வந்து எனக்காக ஒரே ஒரு தடவை துப்பி காட்ட சொல்லுங்க.